முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஏற்கனவே பேசின மாதிரி ஓகே சார், மாவுல எதுவும் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெடிமேட் தோசை மாவு சாப்பிட்ட 2 பெண் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழப்பு. தாய் தந்தைக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை என நாட்டையே உலுக்கிய புகாரில் ஆய்வக பரிசோதனை ரிப்போர்ட். இறந்த சிறுமிகளின் தந்தை தனது 2 மகள்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு எலிகளை கொல்லும் மருந்து பொட்டலங்களை வாங்கியது. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பெற்றோரின் இரத்த பரிசோதனையில் அலுமினியம் பாஸ்பைட் மற்றும் துத்தநாகம் ஆகிய நச்சு ரசாயனங்கள் இருந்தது என அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்த விமல்குமார் என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள கடையில் ரெடிமேட் தோசை மாவை வாங்கிச் சென்றுள்ளார். அன்றிரவு அந்த மாவில் தோசை தயாரித்து சாப்பிட்ட விமல்குமார், அவர் மனைவி பாவ்னா மற்றும் 4 வயது மகள் மிஸ்டி, 3 மாத பெண் குழந்தை ராகா என 4 பேருக்குமே அடுத்த நாள் உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதில் 3 மாத குழந்தையான ராகா தோசை சாப்பிடவில்லை என்றாலும் மாவை சாப்பிட்ட தனது தாயின் தாய்ப்பாலை குடித்ததால் உடல்நலம் மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி 3 மாத குழந்தை ராகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 5ஆம் தேதி 4 வயது சிறுமி மிஸ்டியும் உயிரிழந்தாள். ஒரே வாரத்தில் 2 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. பெண் குழந்தைகளின் பெற்றோரான விமல் பாவ்னா தம்பதியர் ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் ரெடிமேட் தோசை மாவு கெட்டுப்போனால் இப்படி உயிருக்கே ஆபத்து ஏற்படுமா என இந்த செய்தி வெளியானதிலிருந்தே நாடு முழுக்க விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து அகமதாபாத் மாநகராட்சி ரெடிமேட் மாவு விற்பனையாளரிடம் இருந்த மாவு கலவை மாதிரிகளை சேகரித்து பகுப்பாய்விற்காக உணவு மற்றும் பாதுகாப்பு ஆய்வகத்திற்கு அனுப்பியிருந்தது. ஏற்கனவே விமல் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் ரெடிமேட் தோசை மாவை விற்பனை செய்த காஷியம் டைரி என்கிற கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதற்கிடையில் தற்போது மரணத்திற்கான துல்லியமான காரணத்தை கண்டறியவும் உடலில் நச்சுத்தன்மை கலந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் தடயவியல் நிபுணர்கள் முன்னிலையில் 3 மாத குழந்தையான ராகாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. மேலும் விசாரணையில் கடந்த 8ஆம் தேதி புதன்கிழமை மாலை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் விமல் தோசை மாவை வாங்குவதும் அது கெட்டுப் போய்விட்டது என்று கூறி அந்த மாவை திருப்பிக் கொடுக்க வருவதும் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் ரெடிமேட் தோசை மாவை விற்பனை செய்த கடை உரிமையாளரிடம் விசாரித்த போது தாங்கள் ஒரு நாளைக்கு 90 கிலோ தோசை மாவை 2 கட்டங்களாக தயாரிப்பதும், ஏப்ரல் 1 அன்று விமல் அந்த மாவை வாங்கிய போது வேறு பல வாடிக்கையாளர்களும் அதை வாங்கியிருந்ததாகவும் கூறினார். ஆனால் அவர்களில் யாரும் அந்த தோசை மாவு கெட்டுப் போய்விட்டது என குற்றம் சாட்டவில்லை என கூறினார். மேலும் புகாரை விசாரிக்கும் போது சந்த்கேடா காவல் நிலைய ஆய்வாளர் JK மக்வானா அதே கடையில் தோசை மாவு வாங்கிய பல வாடிக்கையாளர்களிடம் பேசியதாகவும், ஆனால் தோசை மாவு குறித்து வேறு யாரும் எந்த புகாரும் அளிக்கவில்லை, வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை எனவும் கூறியிருந்தார். இதனால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்தது மற்றும் பெற்றோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதற்கான காரணம் மர்மமாகவே தொடர்ந்தது. அதே நேரம் கடையில் பாக்கெட்டாக தயார் செய்து விற்கப்படும் ரெடிமேட் தோசை மாவு கெட்டுப்போனால் உயிரிழப்பை ஏற்படுத்துமா என கேள்வி எழுந்தபோது, கெட்டுப்போன தோசை மாவை இட்லியோ தோசையோ சமைக்கும் போது இட்லியை வேக வைப்பதாலும் தோசை சுடுவதாலும் அந்த மாவில் உள்ள கிருமிகள் அழிந்துவிடும். அதனால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. அந்த தோசை மாவில் வேறு யாராவது விஷத்தை கலந்தார்களா அல்லது அந்த குடும்பத்தினரே ஏதேனும் உயிரை மாய்த்துக் கொள்ள விஷத்தை கலந்தார்களா அல்லது தவறுதலாக அதில் விஷம் கலக்கப்பட்டதா என சந்தேகம் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் தனியார் மாவு கடையில் கைப்பற்றப்பட்ட மாவில் சுகாதாரத்துறையினர் எந்த நச்சுத்தன்மையும் இல்லை என ஆய்வக பரிசோதனை ரிப்போர்ட் தற்போது வெளியாகியுள்ளது.
மேலும் இப்புகார் குறித்து விசாரணை செய்யும் சந்த்கேடா காவல் நிலைய ஆய்வாளர் JK மக்வானா செய்தியாளர்களிடம் கூறும்போது, பாவ்னாவிற்கு மகன் பிறந்தால் காணிக்கையுடன் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு செல்வார் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு டைரியை நாங்கள் கண்டெடுத்தோம் என கூறியுள்ளார். அதேபோல் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பெண் குழந்தைகளின் பெற்றோரான விமல் பாவ்னா தம்பதியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது 2 மகள்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு தானிய கிடங்குகளில் பயன்படுத்தப்படும் பூச்சி விரட்டி மற்றும் எலிகளை கொல்லும் மருந்தை விமல் வாங்கியது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுதான் இந்த புகாரில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, விமலிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மார்ச் 27 அன்று 10 பாக்கெட்டுகள் மருந்தை வாங்கியதாக கூறியுள்ளார். அதில் 8 பாக்கெட் மருந்தை வீட்டில் சேமித்து வைத்திருந்து கோதுமைக்கு அருகில் வைத்து பயன்படுத்தியதாகவும், மீதமுள்ள 2 பாக்கெட்டுகளை நாங்கள் தேடி வருவதாகவும் விமல் தெரிவித்துள்ளார் என சந்த்கேடா காவல் நிலைய ஆய்வாளர் JK மக்வானா கூறியுள்ளார். மேலும் விமல் மற்றும் பாவ்னா பிரஜாபதி ஆகியோரின் இரத்த மாதிரிகள் நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு தடயவியல் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. அதன் முடிவுகளில் அவர்களுடைய இரத்தத்தில் அலுமினியம் பாஸ்பைட் மற்றும் துத்தநாகம் இருப்பது தெரியவந்துள்ளது. விமல் வாங்கிய அந்த மருந்தானது நச்சுத்தன்மை வாய்ந்த அலுமினியம் பாஸ்பைட் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் பெண் குழந்தைகளின் பெற்றோரான விமல் மற்றும் பாவ்னா தம்பதியரின் உடம்பில் விமல் வாங்கிய எலிக்கொல்லி மருந்துதான் இருந்துள்ளது என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏற்கனவே பேசின மாதிரி ஓகே சார், மாவுல வந்து எதுவும் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே சார், தோசை மாவுல நச்சுத்தன்மை எதுவும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே அதே சார், மாதிரி தோசை மாவு வாங்கின மற்றவங்களையும் எல்லாம் ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல ஓகே வேற சார், யாருக்கும் எதுவும் ஆகலைங்கிறதும் தெரிஞ்சிருக்குதுங்க. ஓகே சார், ஓகே சார், அதனால தோசை மாவுல வந்து இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெளிவா தெரியுதுங்க. ஓகே சார். இப்போ 2வது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாய்சனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே சார். இவர் வந்து பாய்சன் வந்து அந்த செல்ஃபாஸ் டேப்லெட் வந்து வாங்கியிருக்காரு. அது ரொம்ப டெட்லி பாய்சன். ஒரு 2-3 நாள் முன்னாடி, அதாவது எலிகளை கொல்லக்கூடிய மருந்துன்னு சொல்லி செல்ஃபோஸ். ஆமா, அந்த செல்ஃபாஸ் எலி பூச்சி எல்லாம் விரட்டுறது அதெல்லாம் வைக்கிறது அது அந்த மருந்து அந்த டேப்லெட் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே சார். அதுல வந்து அவர் சொல்லும் பொழுது 8 பாக்கெட்ஸ் யூஸ் பண்ணதா சொல்லிக்கிறாரு. அப்புறம் 2 பாக்கெட்டை காணோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அது முக்கியமா எனக்கு தெரியல. ம், இந்த 2 பேருடைய பெரியவங்க 2 பேருடைய உடல்ல ம், உங்களுக்கு வந்து அந்த அலுமினியம் பாஸ்பைடு மற்றும் துத்தநாகம் ஆகிய நச்சு பொருட்கள் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய கண்டென்ட் தாங்க, இந்த கண்டென்ட் தான் அதுல இருந்திருக்கு. ஓஹோ. So, அதனால வந்து அந்த குழந்தைகள்ல வந்து இந்த கம்மியா இருக்கிறதுனால குழந்தைங்க வாந்தி பண்ணிருக்கோம். ஓகே சார். அந்த குழந்தைங்க வாந்தி பண்ணும் பொழுது அந்த டாக்ஸின்ஸ் மேக்சிமம் வெளியில வந்திருக்கும். ஓகே சார். ஆனாலும் உள்ள வந்து ஒரு சின்ன கொஞ்சம் பாய்சன் இருந்தாலும் குழந்தைங்க தான், சின்ன குழந்தைங்கிறதுனால அது இறந்து போயிடும். வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 கிராம் டாக்ஸின் வந்து ஒரு 50 கிலோ பாடியில வந்து வரும்போது கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். ஓகே சார். 1 கிராம் என்னது சார்? இல்ல, ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் சொல்றேன். ஒரு கிராம் பாய்சன் வந்து ஓகே சார், ஒரு 50 கிலோ 60 கிலோ வெயிட் உள்ள பாடியில வந்து கலக்கும் போது கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும். பாதிப்பு கான்சென்ட்ரேஷன், டிஷ்யூ கான்சென்ட்ரேஷன் வந்து ஓகே சார் கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து அந்த 1 கிராம் வந்து இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 50 கிலோ. ஓகே சார். இப்போ இது குழந்தைகளை வரும்போது ஒரு 5 கிலோ குழந்தை அல்லது வந்து ஒரு 15 கிலோ குழந்தைனா அதே அளவு பாய்சன் வந்து குழந்தைகள்ல கான்சென்ட்ரேஷனும் பாதிப்பும் அதிகமா இருக்கும். அந்த டோஸ் கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்ல, குழந்தைங்களோட டிஷ்யூ வந்து நரம்பு தசையெல்லாம் மெச்சூர் ஆயிருக்காது. அதனால வந்து எந்த விஷமா இருந்தாலும் சரி, பாம்பு, தேளு, பூரா, இந்த மாதிரி பாய்சன் எதுவா இருந்தாலும் குழந்தைகளுக்கு பெரியவர்களோட ஒப்பிடும்போது குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு அதிகம். 2 ரீசன். ஒன்னு வந்து அவங்களுடைய தசைகள், நரம்பு மண்டலம், ஹார்ட் மசில்லாம் வந்து மெச்சூர் ஆயிருக்காது, முழுசா வளர்ந்து இருக்காது. அதனால அது பாய்சன் வந்து ஈஸியா அதை பாதிக்கும்.
ஓகே சார். பெரியவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனும் கம்மியா இருக்கும். அவங்க வளர்ந்து அந்த தசையெல்லாம் வந்து நரம்பு ஆற்றெல்லாம் மெச்சூர் ஆகிக்கிறதுனால பாதிப்பும் கம்மியா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அதனாலதான் அவங்க பெரியவங்க 2 பேரும் பிழைச்சிட்டாங்க. ஓகே ஓகே. சின்ன குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க. மேலும் உயிருடன் உள்ள பெற்றோரின் உடம்பில் இருந்த அதே நச்சுத்தன்மை உயிரிழந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட பெண் குழந்தைகளின் உள்ளுறுப்புகளிலும் உள்ளதா என தடயவியல் ஆய்வக ரிப்போர்ட் இன்னும் முழுமையாக வரவில்லை. இதனால் காவல்துறை தற்போது அந்த ரிப்போர்ட்டுக்காக காத்திருப்பதோடு பெற்றோரிடம் உண்மை கண்டறியும் சோதனைக்கும் போலீசார் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கெட்டுப்போன ரெடிமேட் தோசை மாவு உயிரிழப்பை ஏற்படுத்தியதா என்று பலரும் அச்சப்பட்டு வந்த நிலையில் கெட்டுப்போன மாவு உடல்நலத்தை பாதிக்கும், ஆனால் இந்த அளவிற்கு உயிரிழப்பை ஏற்படுத்தாது என மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். அதே நேரம் விமல் பாவ்னா தம்பதியர் எலி மற்றும் பூச்சிகளை விரட்டும் மருந்தை வாங்கி உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக அவர்களே உட்கொண்டார்களா, அல்லது தவறுதலாக அந்த உணவில் கலக்கப்பட்டதா, அல்லது வேறு யாரேனும் கலந்தார்களா என்கிற கோணத்தில் அடுத்த கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.